வணக்கம். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஜெயத்தையும், தோல்வியையும் நேரம் தான் தீர்மானிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னடா இது, நம்ம கையில ஒண்ணுமே இல்லையான்னு தோணும். ஆனா, அந்த நேரத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்துற ஒரு ரகசிய சாவியும் உங்ககிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பேச போறது அத பத்தி தான். தமிழ் சித்தர்கள் நமக்கு விட்டுச் சென்ற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். அதுதான் பஞ்ச பக்ஷி சாஸ்திரம். இத ஒரு வழிகாட்டினும் சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட சக்தியோட டிஎன்ஏவை புரிஞ்சுக்க இது உதவும். வாங்க இந்த பழமையான அறிவுக் கடல்ல மூழ்கி பார்க்கலாம். பாத்தீங்களா? ஒரு ரகசிய தங்க திறவுகோள். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. நிஜமாவே இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம்தான். பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை வெறும் ஜோதிடம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது பிரபஞ்சத்தோட எனர்ஜி ஃப்ளோவை கணிக்கிற ஒரு பண்டைய கால அறிவியல். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் சரியான வழியை தேர்ந்தெடுக்க இது ஒரு சீக்ரெட் மேப் மாதிரி உதவும். இப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற அடுத்த பெரிய முடிவு என்னவா இருக்கும்? ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா, இல்ல ஒரு முக்கியமான பரீட்சையா? அந்த முடிவை எடுக்கிறதுக்கு பிரபஞ்சமே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கிற ஒரு சரியான நேரம் இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அந்த ஒரு சரியான தருணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வரோம். இந்த பயணத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்ச பறவையை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். அது வெறும் ஒரு பறவை இல்ல, அது உங்க ஆன்மாவோட ஒரு சின்னம், உங்க தனிப்பட்ட சக்தியோட வெளிப்பாடு. ரெடியா? உங்க பிரபஞ்ச பறவையை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே சுலபம். அதனால கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியணும். ஒன்னு, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு. ரெண்டாவது, நீங்க பிறந்தது வளர்பிறை காலமா அல்லது தேய்பிறை காலமான்னு. இந்த அட்டவணையில உங்க நட்சத்திரத்தையும் நீங்க பிறந்த பட்சத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கான பறவை எதுன்னு உடனே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான தருணம். இந்த வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பறவை எதுன்னு இந்த அட்டவணையில பார்த்து கண்டுபிடிங்க. இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். இப்போ உங்க பறவை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க. நம்மகிட்ட இப்போ 5 பறவைகள் இருக்கு. வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில். இதுங்க வெறும் குறியீடுகள் மட்டும் இல்ல. அவை 5 விதமான சக்தி வாய்ந்த குணாதிசயங்கள். உங்களுடையது எது? உங்க பலம் என்ன? உங்க பலவீனம் என்ன? உங்க வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க இந்த 5 சக்தி வடிவங்களுக்குள்ளும் இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த அட்டவணைய நல்லா பாருங்க. இது உங்க குணத்தை மட்டும் காட்டல, உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுது. உதாரணமா, நீங்க ஒரு வல்லூர்னா உங்க கூர்மையான அறிவும் விடாப்பிடியான குணமும் உங்களை ஒரு சூப்பரான ஆராய்ச்சியாளரா இல்லனா வக்கீலா ஆக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு மயில்னா உங்க கலைத்திறனும் ஆன்மீக நாட்டமும் உங்களை ஒரு சிறந்த கலைஞரா உருவாக்கலாம். உங்க பறவையோட குணங்கள் உங்க வாழ்க்கையோட எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு நீங்களே பாருங்களேன். ஒவ்வொரு பறவைக்குள்ளேயும் ஒரு அடிப்படை சக்தி இருக்கு. அதுதான் பஞ்சபூதங்கள். உதாரணமா, ஆந்தைக்கு நெருப்பு தான் சக்தி. அதனால தான் அதுகிட்ட அவ்வளவு லட்சியமும் அதிகார குணமும் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திர ஒலி இருக்கு. இந்த அட்டவணையில இருக்கிற அந்த ஒலி உங்க பறவையோட ஆற்றலை தூண்டக்கூடிய ஒரு சாவி மாதிரி. அதை நீங்க உச்சரிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீங்க முழுமையா உணர முடியும். ஓகே, உங்க பறவை எது, அதோட குணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அருமை. ஆனா இந்த அறிவு மட்டும் போதாது இல்லையா? அதை எப்படி எப்போ பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம இந்த ரகசிய அறிவை வச்சு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமா எப்படி திட்டமிடுறதுன்னு கத்துக்க போறோம். ஒரு நாள்ல உங்க பறவை 5 விதமான நிலைகள்ல இருக்கும். இத உங்க பர்சனல் பவர் மீட்டர்னு நினைச்சுக்கோங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உங்க சக்தி ஏறியும் இறங்கியும் இருக்கும். இந்த 5 நிலைகளை புரிஞ்சுக்கிட்டா போதும், எப்போ உங்க சக்தியை முழுசா பயன்படுத்தணும், எப்போ அமைதியா அதை சேமிச்சு வைக்கணும்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும். இந்த சக்தியோட ஓட்டத்தை ஒரு அலை மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அரசு நிலையில நீங்க அலையோட உச்சியில இருப்பீங்க, 100% சக்தியோட. அப்படியே மெதுவா குறைஞ்சு சாவு நிலையில நீங்க அலையோட பள்ளத்துல இருப்பீங்க, சக்தி சுத்தமா இருக்காது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அலையோட சேர்ந்து நீந்தணும், அதுக்கு எதிரா நீந்தக்கூடாது. இந்த ஏற்ற இறக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். 100%. யோசிச்சு பாருங்க. உங்க சக்தி, உங்க மூளை, உங்க ஈர்ப்பு சக்தி எல்லாமே 100% உச்சத்துல இருக்கிற ஒரு நேரம். அதுதான் உங்க பறவையோட அரசு நிலை. அந்த நேரத்துல நீங்க தான் ராஜா. நீங்க தொட்டது துலங்கும், நீங்க எடுக்கிற எந்த முடிவும் ஜெயிக்கும். அதுதான் உங்க கோல்டன் டைம். இந்த அட்டவணை தான் உங்க வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட். ரொம்ப சிம்பிள். உங்க பறவை அரசு நிலையில இருக்கும் பொழுதே உங்க கனவு வேலைக்கான இன்டர்வியூவை அட்டவணைப்படுத்துங்க. புதுசா ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க. ஆனா அதே சமயம் உங்க பறவை சாவு நிலையில இருக்கும்போது ஒரு முக்கியமான விவாதத்தை கூட ஆரம்பிக்காதீங்க. அமைதியா இருங்க. இது உங்க சக்தியை புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிற ஒரு கலை. ஆக மொத்தம் நாம கத்துக்கிட்டதோட சுருக்கம் இதுதான். முதல்ல உங்க பிரபஞ்ச பறவையை கண்டுபிடிங்க. ரெண்டாவது, அதோட பலம் பலவீனத்தை புரிஞ்சுக்கோங்க.
3வது, உங்க முக்கியமான வேலைகளை உங்க சக்தி உச்சத்துல இருக்கும்போது செய்யுங்க. அதாவது அரசு அல்லது ஊன் நேரத்துல. 4வது, உங்க சக்தி குறைவா இருக்கும்போது, அதாவது துயில் அல்லது சாவு நேரத்துல அமைதியா ஓய்வெடுங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மாற்றமா தெரியலாம், ஆனா உங்க வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கும். இப்போ அந்த தங்க திறவுகோல் உங்க கையில இருக்கு. பிரபஞ்சத்தோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையை இசைக்கிற அறிவு உங்க கிட்ட இருக்கு. கேள்வி ஒண்ணுதான், இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல உங்க அடுத்த வெற்றிக்கான கதவை இன்னிக்கே திறக்க போறீங்களா? முடிவு உங்க கையில.